வணக்கம். மீடியா செய்திகளுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நியூஸ் வாசிப்பது உங்கள் அருண் மற்றும் அருள். தற்போதைய செய்திகளான தலைப்புச் செய்திகளை காணலாம். ஐஸ்கிரீமை சுழட்டி சுழட்டி கொடுத்த ஐஸ்கிரீம் வியாபாரி, பழிவாங்க வேண்டும் என்பதற்காக காசை சுழட்டி சுழட்டி கொடுத்த வாடிக்கையாளர். ஐஸ்கிரீம் வியாபாரிக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொதித்த டீயை அடுப்பில் இருந்து எடுக்க துணி இல்லாததால் குட்டி மோட்டாரை வைத்து டீ வியாபாரி. மக்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இக்கடையினை உணவுத்துறையினர் சோதித்து வருகின்றனர். பேச்சுலர் ரூமுக்கு முன்பு கிஸ் அடித்த காதல் ஜோடிகள். இக்காட்சி பேச்சுலர்களுக்கு சோகத்தையும் மன அழுத்தத்தையும் ஆழ்த்தியுள்ளது. மேலும் பாத்ரூம் தண்ணியை ஊற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இக்காட்சி அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகி தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பைக்கில் ஃபேன் செட்டப். அதிக வெயிலின் காரணமாக பைக்கிலே ஃபேன் என வளர்ந்து வரும் அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு. இக்காட்சி பொதுமக்களுக்கிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனிதனிடம் இருந்து சிகரெட்டை வாங்கிய குருவி தன் கூட்டுக்கு தீ வைப்பு. மற்றொரு காதல் ஜோடிகள் தன் கூட்டில் இருந்ததாக தகவல். அடுத்த கூடு கிரக பிரவேசத்திற்கு கூப்பிடுகிறேன் என தனது சேனல் செய்தியாளர் அருளிடம் கூறியது அருளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் முடிவடைந்தன. இனிவரும் செய்திகளான விரிவான செய்திகளை காணலாம். ஐஸ்கிரீமை சுழட்டி சுழட்டி கொடுத்த ஐஸ்கிரீம் சேலர், பதிலுக்கு காசை சுழட்டி சுழட்டி கொடுத்த கஸ்டமர். இக்காட்சி ஐஸ்கிரீம் சேலருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போதைய விவரங்களை சொல்லுங்க. அருள், என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லவர் நான் இங்கே உட்காடுறேன், எனக்கு கால் வலிக்குது, ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினார் சொல்லுங்கிறாங்க அவங்க லவர். ஐஸ்கிரீம் சேலர் ஐஸ்கிரீமை சுற்றி சுற்றி கொடுத்ததுனால அவங்க லவருக்கிடையே அவங்களுக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பழிவாங்கிற விதமா பதிலுக்கு அவரும் காசை சுத்தி சுத்தி கொடுத்துனுங்கிறாரு. இக்காட்சி பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சேலருக்கிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐஸ்கிரீம் சேலருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்டாரு. அடுத்த வாரம் தான் கஸ்டமரை கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கம்பெனி பிரான்ச்ல இருந்து தகவல் வந்திருக்குது. அருண், கொதித்த டீயை அடுப்பில் இருந்து எடுக்க துணி இல்லாததால் மினி மோட்டாரை வைத்து டீயை ஊற்றிய கடையின் உரிமையாளர். தற்போது உணவுத்துறையினர் சோதித்து வருகின்றனர். இதை பற்றி முழு விவரங்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போதைய விவரங்களை சொல்லுங்க. அருள், என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அடுப்புல இருந்து இறக்கிய டீயை பிடிக்கிறதுக்கு ஒரு துணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மினி மோட்டாரை வச்சு டீ வடிகட்டிக்கிறாரு. அந்த டீயை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணதுனால என்னப்பா மண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, சர்க்கரையில இருக்கிறது அந்த மாதிரி தெரியுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இதை யாரோ தெரியாதனமா பார்த்தவரு உணவுத்துறைக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. இதை பற்றிய தகவல்களை கொஞ்ச நேரத்துல வெளியாகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இக்காட்சி பார்த்தீங்கன்னா டீ குடிச்சவங்களுக்கு டீ குடிக்க வந்தவங்களுக்கு இடையே அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்த செய்தியை பார்க்கலாம். அருள், பேச்சுலர் ரூமுக்கு முன்பு நின்று கிஸ் அடித்த காதல் ஜோடிகள். பேச்சுலர்களுக்கு சோகத்தையும் மன அழுத்தத்தையும் ஆழ்த்தியுள்ளது. மேலும் பாத்ரூம் தண்ணியை ஊற்றி கலைத்ததாக தகவல். இதை பற்றி முழு விவரங்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போதைய விவரங்களை சொல்லுங்க. அருள், என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 மாசம் கழிச்சு ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்கிறாங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் அடிக்கிறதுக்காக ஒரு சந்தை பார்த்து வந்துருக்கிறாங்க. கிஸ் அடிக்கிறதுக்கு மட்டும்தான். இது பேச்சுலர் ரூமாவும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது அந்த ஸ்கூலோட ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்த பேச்சுலர் ஒருத்தர் பாத்ரூம்ல இருக்கிற தண்ணியை பிடிச்சி பாத்ரூம் எல்லாம் கழுவி எடுத்து அவங்க மேல ஊத்தந்தாவும் தகவல் வந்திருக்குது. இது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்தவங்களுக்கு சோகத்தையும் மன அழுத்தத்தை ஆழ்த்தி உள்ளதாகவும், மேலும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சிங்கிள்ன்றதுனாலயோ இல்ல தன்னுடைய லவரை அதாவது தன்னுடைய காதலியை பார்க்க முடியல அப்படின்ற வருத்தனாலேயோ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தகவல் சொல்றாங்க. சரி, தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க அருள். நம்ம அடுத்த செய்திகளை பார்க்கலாம். அப்கமிங் சயின்டிஸ்ட் கண்டுபிடித்த வண்டியில் ஃபேன், மக்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. அருள், இப்போ 2-3 நாளா வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்குது, எங்கேயும் வெளியே கூட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டுக்கு பால் பேக்கெட்டு முட்டை கூட வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு உட்கார வச்சு அடிச்சு பிடிச்சி வண்டிலே ஃபேன் இருக்கிற மாதிரியான ஒரு வெஹிக்கிளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது பெருசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல, வண்டிக்கு வெல்டிங் வச்சு அதில் மேலே ஃபேன் இருக்கிற மாதிரி மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் அது கரண்ட் எப்படி வரும் என்ன அப்படின்றது தெரியல. சும்மாவே இருந்த சோம்பேறிங்க இப்போ புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கிடையே ஒரு பரபரப்பும் நிகழ்ச்சியும் ஆழ்த்திருக்குதா தகவல் வந்திருக்குது. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம அடுத்த செய்திகளை பார்க்கலாம். அருள், சிகரெட்டை வாங்கி தன் கூட்டிற்கு தானே தீ வைத்து கொண்ட குருவி. அடுத்த கூட்டின் கிரக பிரவேசத்திற்கு நமது செய்தியாளர் அருளை அழைக்கிறேன் என கூறியது அருளுக்கிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போதைய விவரங்களை சொல்லுங்க. அருள்,
அருள். இருக்கேன்ப்பா. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள்கிட்ட இருந்து சிகரெட்டை வாங்கி அது குடிக்கும்னு பார்த்தா, ஆனா அது குடிக்கல. என்னாச்சுன்னு தெரியல, தன்னுடைய கூட்டுக்கு வந்து அது தீ வச்சிருக்குது. மேலும் இக்காட்சி பார்த்தீங்கன்னா, அந்த சிகரெட் குடிச்சிருந்தவருக்கிடையே வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த குருவி வந்து நான் ரிப்போர்ட் எடுக்கிறத பார்த்துட்டு என்கிட்ட வந்து அடுத்த வீட்டோட கிரக பிரவேசத்திற்கு வந்து அழைக்கிறேன், அவனை வந்து கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்குது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்குது. இப்போ கூட நான் என்ன பேசுறேன்னே தெரியாம வந்து பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, பார்த்து பொறுமையாக வாங்க. ஆம்புலன்ஸில் இது வந்துடாதீங்க. சேனல் கொடுத்த சைக்கிள்லேயே வந்து வாங்க. ஏன்னா அந்த சைக்கிள் வந்து சேனல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வாங்கியிருக்குது. ஆம்புலன்ஸில் வரேன் அப்படின்ற பேரில் வந்து சைக்கிளை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா சேனல்லே வந்து நஷ்டீட்டில் தான் போயினுக்குது. அப்புறம் உங்களுக்கு வாங்கின 3000 ரூபாய் சைக்கிள்லேருந்து 300 ரூபாய் பேபி சைக்கிள் வாங்கி தர்ற மாதிரி ஆகிடும் சேனலோட நிலைமை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி வரும் செய்திகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது SMS சேனலை அணுகவும்.